இன்றைக்கி எங்களோட செகண்ட் இயர் வெட்டிங் ஆனிவர்சரிங்க. சுத்தமாக செலிப்ரேட் பண்ணுற ஐடியாவே இல்லை. அண்ணா ஊருக்கு வந்திருந்தாங்க. சரி ஐயம்பாளையம் மட்டும் போகலாமேன்னு சொல்லிட்டு கிளம்பியிருந்தோம். போன பிறகு தான் சொன்னாங்க கல்யாணம் ஆனதுமா புது ட்ரெஸ்லாம் போடாமல் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சரி வாங்கலாமேன்னு சொல்லிட்டு வத்தலக்குண்டு கிளம்பிட்டு இருந்தோம். கரெக்டாக வண்டி பெட்ரோல் இல்லாமல் பட்டியரம்பட்டி போலீஸ் ஸ்டேஷன் தாண்டி அப்படியே நின்றுச்சுங்க. திரும்ப திவான் ஃபோன் போட்டு ஊர்லேருந்து ஒரு அண்ணா வந்திருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு வத்தலக்குண்டு போய் 2 பேருக்குமே ட்ரெஸ் எடுத்தாச்சு. என்னோட இந்த ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஊரில் வந்து கோயில் திருவிழாங்க, அதனால் எதுவுமே நான்வெஜ் எடுத்து சமைக்க முடியாமல் போயிடுச்சு. அக்கா நூடுல்ஸ் செஞ்சாங்க. தண்ணி கொஞ்சம் அதிகமானாலும் சேமியா மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக தான் இருந்துச்சு. திவான் கடைசி வரைக்கும் கிஃப்ட்லாம் எதுவுமே இல்லைன்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஆனால் சர்ப்ரைஸாக ஒரு ஷூவும் அப்புறம் நான் ரொம்ப நாள் கேட்டுட்டு இருந்த ஒரு பொருளும் வாங்கி கொடுத்தாங்க. அது என்னன்னு கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேங்க. ஃபஸ்ட்டு வெட்டிங் ஆனிவர்சரிக்கு திவானுக்கு நான் நிறையா கிஃப்ட் கொடுத்துருந்தேங்க. ஆனால் இந்த வட்டம் அவங்க தான் ரொம்ப சர்ப்ரைஸ் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. சரி அட்லீஸ்ட் ஒரு கேக்காவது வாங்கி வெட்டலாமேன்னு சொல்லிட்டு நானும் அண்ணாவும் போய் கேக் வாங்கியிருந்தோம். வீட்டில் அம்மாச்சி, தாத்தா, அண்ணா, அக்கா எல்லார் கூடயும் செம்ம ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணவங்க. விதுன் குட்டி இருந்தது, இன்னும் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அம்மாவை தான் கொஞ்சம் மிஸ் பண்ணுற மாதிரி ஆகிடுச்சுங்க. அம்மா ஊரில் இருந்தாங்க. மறுநாள் வந்து கேக் மட்டும் கொண்டு போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். அம்மாச்சி தாத்தா தான் எங்கள் கல்யாணம் நடக்கிறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. ஸோ எனக்கு அவங்கள ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவங்ககிட்ட பிளெஸிங் வாங்குறது எனக்கு இன்னும் ரொம்ப ஹாப்பியாக தான் இருந்துச்சு. நம்ம லைஃப்பில் வர முக்கியமான நாட்களை ரொம்ப பெருசாக செலிப்ரேட் பண்ணாமல் வீட்டில் இருக்கவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணாலே போதுங்க. செம்ம ஹாப்பியாக இருக்குது. ஊரில் அப்படியே பத்திரகாளியம்மன் கோயில் திருவிழா நடந்துட்டு இருந்துச்சுங்க. ஸோ அப்படியே கேக் வெட்டி முடிச்சுட்டு அங்கே தான் போயிருந்தோம். சக்ஸஸ்ஃபுல்லாக 2 வருஷத்தை ஓட்டியாச்சுங்க. 2 வருஷம்லாம் பெரிய விஷயம் இல்லையே நிறைய பேர் நினைக்கலாம். ஒரு நாளைக்கு எப்படி குறைஞ்சது ஒரு 10 சண்டையாவது நான் போட்டுருவேங்க. என்னதான் இருந்தாலும் ஒரு சின்ன ஹோப் இருக்கனால தான் லைஃப் அப்படியே மூவ் ஆன் ஆகுதுன்னு நினைக்கிறேன். உங்களோட லாஸ்ட் இயர் வெட்டிங் ஆனிவர்சரிக்கு உங்கள் ஹஸ்பண்ட் என்ன கிஃப்ட் கொடுத்தாங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில்